गोपिका जीवनस्मरणं पार्वती पतये सद्गुरुनाथ महाराज की सद्गुरु विठलदास महाराज की आंजनेय मूर्ति की पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिम् पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्रातेदशमकल्मषं गोष्पतीकृतवाराशिमशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशाक्षान्तारं वन्दे लङ्काभयङ्करम् अञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि परमानन्दम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वैदेही सहितं सुरद्रुमतले हैवे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं याज्ञान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यति पौरुषे च प्रतिद्वन्द्वं सगैनं जगिजामणिम् नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मा स्वयं श्रीकृष्णामृतगानवर्गसमये वैयासकिस्रोऽभवत् श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमान एव सभौ योऽनन्तरामो यतिः भक्तवात्सल्यजलदे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। इयं धार्मिककौसल्या मम माता यशस्विनी वृद्धा क्षुद्रशीला च न च त्वां देवगर्हते। सर्वेश्वरनाன பகவான் தர்மத்தின் பொருட்டு சக்கரவர்த்தி திருமகனாக திரேதாயுகத்துல ராமனாக அவதாரம் பண்ற. எது அவளுக்கு பிரதானம்னா தர்மம். தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக வந்த அவதாரம் இந்த ராமாவதாரம். அதற்காக சுவாமி இத்தனை கஷ்டப்படுறார். என்ன பண்றார் அதற்காகனா பிதிருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மத்தை பிராதான்யமா எடுத்துக்கிறார். எடுத்துட்டு காட்டுக்கு போறார். கஷ்டம்தான் இருந்தாலும் ஏன் நாட்டை விட்டு காட்டுக்கு போறாருன்னா அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிரதானம் தர்மம். அவ அப்பா சொல்றா இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா பரண அப்பா கேட்டதாக கைகேயி தான் சுவாமிகிட்ட நேரடியா கேட்கிறா. அப்பா அவங்ககிட்ட 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லியிருக்கான்னு தசரதன் நேரடியாக சொல்லல. சொன்னது யாருன்னா கைகேயி. அத சுவாமி அதை ஏத்துக்கிறாரு. அப்பா சொன்ன வாக்காக நினைச்சு ஏத்துக்கிறார். அதற்கு மேல டைரக்டா இந்த தசரதன் சொல்லவே இல்லை, சொன்னது கைகேயி. சுவாமி அதை அனுசரிச்சு கிளம்புறாரு. அதற்கு மேல சுவாமி இப்படி கிளம்ப போறாருங்கிறது தீர்மானம் ஆன உடனே தசரதன் கூப்பிட்டு சொல்றா நீ போகாதங்கிறான். ராமா நீ காட்டுக்கு போகாத. இதுல என்ன சம்பவிக்கும்னா ஒரு பெரிய பாபம் சம்பவிக்கும். அதை நான் ஏத்துக்கிறேன். என்ன பாபம் சம்பவிக்கும்னா இந்த லோகம் என்னை திட்ட போறது, எனக்கு ஒரு கெட்ட கதி கிடைக்க போகுது நான் மரிச்ச பிறகு. என்ன கத்தினா பொய் சொன்னா என்ன நரகமோ அந்த நரகம் எனக்கு கிடைக்க போகுது. இந்த லோகம் என்ன பொய்யன்னு சொல்ல போகுது. அதனால நான் நீ காட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போறோம்.
இந்த பாவத்தை நான் ஏத்துக்கிறேன். இப்ப உன்னை போன்னு சொன்னது நான் சொன்னேன்னு சொல்லி என்னுடைய வச்சனாத்தை கைகேயி சொல்லியிருக்கா. இப்ப நீ கிளம்புற, இப்ப அதே டைரக்டா சொல்லல, ஆனா இப்ப நான் நேரடியாக சொல்றேன், ராமா நீ போகாத, இந்த நாட்டிலேயே இரு, அதுல என்ன பாபம் சம்பவிச்சாலும் அதை நான் ஏத்துக்கிறேன், நீ போகாத ராமா. டைரக்டா போன்னு சொல்லல, போகாதங்கிறது டைரக்டா இந்த தசரதன் சொல்றார். அதையும் தாண்டி சுவாமி கிளம்புவேங்கிறார். ஏன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம் தர்மம், இதுதான் பிராதான்யம். சுகாச்சாரியால் சொல்லும் போது தர்மம் தர்மம்னு இந்த சுவாமி இப்படி பிடிச்சு நிக்கிறாரே, கொஞ்சம் தர்மம் தர்மம்னு சுவாமி இப்படி பிடிச்சு நிக்கிறார், கொஞ்சம் பிடிச்சு நிக்கிறார். எதற்காக இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு போறார் அப்படின்னா சுகாச்சாரியால் சொல்லும்போது சொல்றார், குருவத்தே த்யக்தராஜ்யா யசரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயா பானிஸ்பரிஷாட்சமாப்யாம் மிருதித பதருஜோ யோகரீந்திரானுஜாப்யாம் வைரூப்யா சூர்பணக்யா பிரியஹர விருஷா ஆரோபித ப்ரூ விஜృంభ திரஸ்தாப்திஹி பத்தசேதுஹு கலதவதகனஹ கோசலேந்திரோ வதன்னா. நவம ஸ்கந்தத்துல சுகாச்சாரியால் இந்த ராமாயணத்தை சொல்லும் போது சுருக்கமா ஒரே ஸ்லோகத்துல ராமர் பிறந்ததுலேருந்து ராவணேஸ்வரனை வதம் பண்ணி இந்த சிம்மாசனத்துல இருந்து அலங்காரம் பண்ற பரியந்தும், அலங்கரிச்சது பரியந்தும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லிவிட்டார். அதுல சொல்ற சுவாமி எதற்காக இந்த நாட்டை விட்டு போனார்னா, குருவர்த்தே த்யக்தராஜ்யா. குருன்னா அப்பாவுக்கு குருன்னு பேரு, மற்றொன்று குருனா பெரியதற்கு குருன்னு பேரு. இப்ப சுவாமி என்ன நினைச்சுட்டு இருக்கா, எல்லா லோகத்துல நினைச்சுட்டு இருக்கா, குருவர்த்தே த்யக்தராஜ்யான்னா அப்பாவுடைய வாக்குக்காக சுவாமி காட்டுக்கு போயிருக்காருன்னு. அது யதார்த்தம் தான், அது லோகத்துக்கு யதார்த்தம். சுவாமியுடைய மனசுல என்னன்னா, இப்படி நாட்டை விட்டு காட்டுக்கு கிளம்பினாதான சின்னதை தியாகம் பண்ணா பெருசு கிடைக்கும். சுவாமி மனசுல எது சின்னதுன்னா, இந்த பித்ருவாக்கிய பரிபாலனங்கிறத பெருசா எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த நாடு அவருக்கு சின்னதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த நாட்டை விட்டுட்டு கிளம்பினாதான் பெருசு கிடைக்கும். என்ன பெருசு? மகத்தா ஒண்ணு கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, பரம பக்தனான குகன் கிடைப்பான், பரம பக்தையான சபரி கிடைக்க போறா, பரம பக்தனான சுக்ரீவன் கிடைக்க போறான், எல்லாத்த விட ஜாஸ்தி பரம பக்தனான தூதனான ஆஞ்சநேயன் கிடைக்க போறான். இது இவர் இந்த நாட்டுல இருந்தார்னா இது யாருமே கிடைக்க மாட்டா. அதனால அவருடைய மனசுல எது பெருசா இருக்குன்னா, நாடு சின்னது, இந்த பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது பெருசு. அதை அனுஷ்டானம் பண்ணிட்டோம்னா இவ்வளவு லாபம் கிடைக்கிறது, இவ்வளவு பக்தால் சுவாமி கிடைக்கிற. அவர் மனசுல இது பெருசா இருக்கு. குருவர்த்தே த்யக்தராஜ்யா. அது மட்டுமானா, நாட்டை விட்டு காட்டுக்கு வந்தது தர்மத்துக்கு, அதை பெருசா நினைக்கிறார். இந்த பக்தாளுக்காக வந்திருக்கார். மற்றொன்றையும் அவர் பெருசா நினைக்கிறார். எது? பித்ருவாக்கிய பரிபாலனமானா அதையும் தாண்டி சூட்சமா ஒரு விஷயம் உள்ள இருக்கு. என்னன்னா, தர்மம். தர்மத்துக்காக தான் இந்த சுவாமி இந்த பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற போர்வேல கிளம்பி வர, தர்மத்தை நிலைநாட்டணும். ஏன் என்ன தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும்னா, சுவாமி நினைச்சார்னா ஒரு க்ஷணத்துல அப்பா வார்த்தையை மீறி இந்த நாட்டிலேயே இருக்க முடியும். ஆனா அதை சுவாமி செய்யல. சுவாமி அதற்கு சக்தம் தான், இருந்தாலும் செய்யல. அவர் மனசுல என்ன இருக்குன்னா, அப்பாவுடைய வியாஜத்துல தர்மத்தை பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காக யாரு என்ன தடுத்தாலும் நிற்காதபடிக்கு சுவாமி காட்டு கிளம்புறார். தசரதன் அழறானா. ஏன் அழுதான் தசரதன்னா, சுவாமி கிளம்புறேன்னு சொன்ன உடனே தசரதன் எதை நினைச்சு அழுறான்னா, இப்படி ஒரு நல்ல எல்லாரும் லோகத்துல குழந்தை பிறக்கலன்னு அழுவா, இல்லைன்னா கெட்ட குழந்தை பிறந்திருக்கேன்னு அழுவா. நான் எதற்காக இங்க அழறேன்னா, ஒரு நல்ல குழந்தைய பெத்துப்பேனேங்கிறதுக்காக அழறேன். ஏன் நல்ல பிள்ளைய பெற்றதற்கு அழறேன்னா, ஒரு போக்கிரியான ஒரு ஆசாமியா இருந்தான்னா, நான் நாடு வேண்டாம்னு சொல்லி விரட்டி விட்ட உத்தரட்சணம் என்ன பண்ணுவான்னா, எய்தாப்புல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு எனக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டு நித்தியபடி என்னை திட்டிண்டு எனக்கு கண்ணுக்கு நேரையே இருப்பான். எனக்கு ராஜ்யம் கொடுக்கலைங்கிறத சொல்லி சொல்லி காமிச்சுட்டு திட்டிட்டு அங்கேயே இருப்பான். இது போகிரி பண்ற காரியம். நான் தெரியாம 60,000 வருஷம் தபஸ் பண்ணி ஒரு நல்ல குழந்தைய பெற்றுட்டேன்.
அது என்ன ஆகுறதுன்னா, நான் போக வேண்டாம்னு சொல்றேன், ஆனா அந்த குழந்தை போவேன்னு ஒத்த காலம் பிடிச்சு ஒத்த கால நின்றுட்டு கிளம்புறது. தெரியாம ஒரு நல்ல பிள்ளைய பெத்துட்டேனேன்னு தசரதன் வருத்தப்படுறாராம். அது மட்டும் இல்ல, அந்த புள்ள கடைசி காலம் பர்யந்தம் கண்ணெதிர்க்கு இருந்துட்டே இருப்பான். ஆனா இவன் தர்மத்தை பரிபாலனம் பண்றேன்னு கிளம்பி நாட்டை விட்டு காட்டுக்கே போறானே, இப்படி ஒரு குழந்தைய பெற்றுட்டேனேன்னு தசரதன் அழறான். சுவாமி என்னன்னார், தர்மம் நான் போய் தான் தீர்வேன்னு கிளம்புறார். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை பிரதிஜ்ஞை பண்ணிவிட்டான். சத்தியபாஷங்கிற ஒரு சத்தியபாஷ பரிகீதங்கிறார் சுகாச்சாரியார். ஒரு தடவை இல்ல, 3 தடவை சத்தியத்தினால 3 கயிறை சுத்தி விட்டான். அதனால அவன் அவுக்கவே முடியல கழுத்துல இருந்து. அந்த நிலையில இருக்கிற தசரன்ட்ட விடை பெற்றுட்டு சுவாமி கிளம்புறார். அம்மாட்ட வந்து சொல்றா, அம்மா அப்பா இப்படி சொல்லியிருக்கான்னு இந்த வர்த்தமானத்தை சொன்ன உடனே அவ உடனே அழறா, நானும் கூடயே வரேன், நீ என்னையும் கூட்டிட்டு கிளம்புப்பா ராமான்னு சொல்ல, நம்ம காட்டுக்கு போவோம்னு சொல்ல அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. அம்மா தேம்பி அழறா, மயங்கி விழறா, நானும் வருவேங்கிறா. சுவாமி அம்மாவை சமாதானப்படுத்துறார். பண்ணிட்டே இருக்கிற காலத்துல லட்சுமண சுவாமி வரார். என்னன்னா, அண்ணா நீங்க நாளைக்கு வெச்ச லக்னத்துல இந்த பட்டாபிஷேகம் நடக்கணும், அதனால நீங்க காட்டுக்கு போகக்கூடாது, அந்த கிழவரை கூட்டி நான் ஜெயில போடுறேன், இது எல்லாம் இந்த சொன்ன லக்னத்துல நடக்கணும்னு புடிவாரமா நிற்கிறான். எல்லாத்துக்கும் என்னன்னா, நீங்க அனுமதி கொடுங்கோன்னு ஒரு இதுல நிற்கிற. சுவாமி பார்த்தாரு, இந்த கதை சொல்ற வால்மீகி இருக்காரு, அவர் சொல்றார், இது போல ஒரு ஸ்திதி, இந்த பக்கம் அம்மாவா கீழே விழுந்து மயங்கி விழறா, அழறா, நானும் வருவேங்கிறா. மற்றொரு பக்கம் பார்த்தா லட்சுமண சுவாமி அந்த கிழவரை பிடிச்சு ஜெயில போடுவேங்கிறான், இதை ஏதாவது பண்ணுவேங்கிறா. ரெண்டு பக்கமும் இப்படி இருக்கிற ஸ்திதியில யாராலடா இந்த ஸ்திதியில இருக்கக்கூடிய யாரால தர்மம் சொல்ல முடியும்னா, என் பிரபுனால மட்டுமே இந்த ஸ்திதியில அவளுக்கு ஹிதத்தை உபதேசம் பண்ண முடியும், தர்மத்தை சொல்ல முடியும். சமாதரம் செய்வ விசக்ஞ கல்பம் ஆர்த்தஞ்ச சௌமித்ரி அபிப்ரதப்தம் தர்மே ஸ்திதகா தர்மமுவாச வாக்கியம் யதாசயே பார்கதி தத்ர வக்தும். என் பிரபு தவிர வேற யாரால இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற, வேற யாராலையும் இதை சமாளிக்க முடியாது. அவளுக்கு என்ன ஹிதத்தை சொல்லுவா, யாராலையும் சொல்ல முடியாது. பிரபு சொல்றாராம், ஏ லட்சுமணா நீ பண்ணிடுவேங்கிற, உன்னை தடுக்கிறது தர்மம் தான். தர்மத்தை விட காட்டிலும் சிறந்த, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவதை காட்டிலும் சிறந்த கர்மா வேற எதுவுமே கிடையாது. தர்மே ஸ்திதா தர்மமுவாச வாக்கியம். அப்பா பிதுர்வச்சனம் உத்தமம், அப்பா சொல்லிட்டான்னு இப்ப நான் கிளம்பி காட்டுக்கு போகாம இருந்தேன்னா இந்த லோகம் என்ன சொல்லும்னா, நாளைக்கு அப்பா பேச்ச கேட்காதவன்னு சொல்லும் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம அப்பாவுக்கு நம்மளாலேயே ஒரு சிரமம் வரும். இந்த லோகம் அவனை பொய்யன்னு சொல்லும், அதற்கு நம்ம காரணமாக கூடாது. அதனால நம்ம காட்டுக்கு போய் தான் ஆகணும்னு லக்ஷ்மணனுக்கு சமாதானத்தை சொல்லி, தர்மத்துக்கு மேல இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுன்னா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு தர்மம்ங்கிற தர்மத்தை தவிர வேற எதுவும் பிராதான்யமே கிடையாது பிரபுவுக்கு. அதற்கு மேல நீயும் நானும் சங்கல்பிச்சோனோ அது நடக்காது. மேல தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. கைகேயம்மா நேத்து பர்யந்தும் தூக்கத்துல எழுப்பி யாரா குழந்தைன்னா இந்த ராமன்னு சொல்லியிருக்கா, பரதனை காட்டிலும் பிரியமுள்ளவன் சொல்லியிருக்கா. ஆனா அந்த கைகேயம்மாவே என்ன காட்டுக்கு அனுப்புறதுக்கு வரம் கேட்டிருக்கான். ஒரு பகல்ல எல்லாம், ஒரு ராத்திரியில எல்லாமே மாறி போயிடுது. இது எப்படி நடந்ததுன்னா, பகவான் தீர்மானிக்கிறான், நீயும் நானும் தீர்மானிக்கிறது இல்லை. அதனால அந்த தெய்வம் என்ன தீர்மானம் பண்றதோ அதுதான் நடக்கும். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணோமே ஆனால் 1க்கு 4 பலனாக 1க்கு 4 கொடுப்பார் பகவான். அதனால நம்ம அதுக்கு பிராதானியம் கொடுக்கணும். தர்மத்தை ஒண்ணு அனுஷ்டானம் பண்ணா அர்த்தம், காமம், மோட்சம் இவ 3ம் பின்தொடர்ந்து வரும். நீ அந்த ஒன்ன ஒதுக்கினா இது 3மே வராதுரா. அப்பேற்பட்ட பெரிய வஸ்து தர்மம். ஆகையால அதை கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அம்மா அழறா. அம்மாவை தூக்கி சமாதானப்படுத்தி, அம்மா நீங்க இப்பதான் அப்பா கூட இருந்து சேவை பண்ணணும், மித்த நேரத்துல சேவை பண்ணதை காட்டிலும் இப்பதான் நிறைய பண்ணணும். விரதோபவாச நிரதா யானாரி பரமோபமா.
ஒரு மனைவி இருக்கா, இருக்கிற அத்தனை விரதத்தையும் கடைபிடிக்கிறான், லோகத்துக்கு அவ்வளவு நல்ல காரியங்கள் பண்றான். அப்படி இருக்கிறவால லோகம் என்ன சொல்லும், பரமோத்தமாம்பா. அவ அந்த மித்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இந்த அம்மா என்னமா விரதங்களை அனுஷ்டானம் பண்றா, என்னமா பூஜை பண்றா, என்னமா கோவிலுக்கு போறான்னு அதை உசத்தியா பேசும் அந்த பொம்மநாட்டிய. ஆனா அது உத்தமம் கிடையாது. எந்த ஸ்திரீ இருக்கிறதுல உத்தமின்னா பர்த்தானம் நானுவர்ஜேத நிவர்த்தா பாபகதிர் பவேத். இன்னொரு ஸ்திரீ இருக்கா, அவ இந்த விரதங்கள் கோவில்களும் நல்ல காரியங்கள் எதுவுமே பண்றதில்ல. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், லோகம் பதி பதியே லோகம். இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, பர்த்தானம் நானுவர்ஜேத. அவ என்ன பண்றா, அப்படி ஒரு பொண்ணு இருந்தான்னா அவள் தான் நல்ல பெண், லோகமே கொண்டாடக்கூடிய பெண்ணா இருக்காளே ஒருத்தி, அவளுக்கு நல்ல கதி கிடைக்காது. இன்னொருத்தி இருக்காளே பத்தியே தெய்வம்னு இருக்காளே, கோவிலுக்கு போய் தனியா பதிய பார்க்க வேண்டாம், என் பத்தியே தெய்வம்னு ஒருத்தி இருக்காளே, அவள் தான் நல்ல கதி அடைவா. அப்படி இல்லாம பர்த்தா ஒதுக்கிட்டு ஒருத்தி இருக்காளே, அவ பாபகத்திர் பவேத்துன்னு சுவாமி வாக்காளர் சொல்றார். நீங்க ஆத்துல இருந்து அப்பாவுக்கு சிசுரூஷ பண்ணுங்கன்னு அம்மாவுக்கு உபதேசத்தை பண்ணிவிட்டு எம் பாலயசி தர்மம் தொம் திருத்யா ஜனியமேனச்ச, கௌசல்யா ஆசீர்வாதம் பண்றா, தர்மம் தர்மம்னு விடாப்பிடியா அந்த தர்மத்தை நீ பிடிச்சுட்டு இருக்க, அதே தர்மம் உன்னை காப்பாத்தட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப நேரா தேவிய பார்க்க அரண்மனைக்கு வர. என்ன வாக்குல எப்படி கூப்பிடுறாருன்னா, ராஜ்யம் போயாச்சு, 10 நிமிஷத்துல காட்டுக்கு கிளம்பி ஆகணும். இப்படி இருக்கிற ஸ்திதியில சுவாமியுடைய வாக்கு எவ்வளவு மங்களமா இருக்குன்னா, யாத்தேஜமயி கல்யாணி. கல்யாணின்னு ஒரு மனுஷனால அந்த சமயத்துல கூப்பிட முடியுமா? சுவாமியை தவிர வேற யாராலையும் கூப்பிட முடியாது. ராமர் அவரை இனிமையாக கூப்பிடுறார். எல்லாம் போயிடுத்து, இருக்கும் போது சொல்றது ஆச்சரியம் இல்லை, எல்லாம் போன காலத்துல கல்யாணின்னு கூப்பிடுறார். தேவியை சமாதானப்படுத்தி முன்பே சுவாமிக்கு முன்னாடியே என்ன எண்ணம்னா, அங்கேயே கைகை அம்மாட்டே கேட்டுட்டார், எனக்கு நீங்க பரதன் வந்த விட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு கிளம்புறேன்னு முதல்ல கேட்கிறார். அவ பார்த்தா ராமனை இந்த நாட்டுல இழுக்க வச்சோன்னா அவனுக்கு சப்போர்ட்டா ஜனங்கள் சேர்ந்துடுவா. ஏன்னா கேகய தேசம் போறதுக்கு 7 நாள், வரதுக்கு 7 நாள். பரதன் வரதுக்குள்ள இவனுக்கு ஒரு கோஷ்டி சேர்ந்துடும், பரத பட்டாபிஷேகம் நின்று போயிடும். ஆகவே என்னன்னா, ராமன் கிளம்பணும்னா இப்பயே கிளம்பணும்னா மற்றொரு பொய்ய சொன்னாவ, நீ இப்பயே கிளம்பணும். ஏன்னா நீ எப்ப காட்டுக்கு கிளம்பி போன பிறகு உங்க அப்பா சாப்பிட போறார், அதுக்கப்புறம் தான் எந்திருந்து வெளியில வருவாரா, சாப்பிடுவாரா, குளிப்பாரான்னு ஒரு பொய்ய சொன்னான். சுவாமி அப்படி இருந்தா நான் உடனே கிளம்புறேன்னார். எங்க அப்பாவுக்கு என்னால ஆணி வேண்டாம், நான் உடனே கிளம்புறேன்னு கிளம்புற. அதற்கு முன்னாடி ஒரு அனுமதி கேட்கிறார். நான் நேரா போய் எங்க அம்மாவா சமாதானப்படுத்தணும், மற்றொன்று என் தேவியை அழிச்சுட்டு போகணும் அப்படின்னு முன்னாடியே அனுமதி வாங்கிவிட்டார் கைகேயி அம்மாட்ட. ஆனா சுவாமி அது இல்லாத பொடிக்கு அவன் மனசை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அம்மா நீ ஆத்துல இருந்து கால்யமுத்தாய தெய்வானா காத்தால சீக்கிரம் எந்திருக்கணும், எங்க அப்பா அம்மா இங்க இருக்கா, நான் போயிட்டேன்னு 10 மணி வரை தூங்கக்கூடாது, உதயத்துக்கு உதயாபூர்வம் நீ எந்திருக்கணும், ஆத்து காரியங்களை நீயே பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு பக்கத்துல இருந்து நான் பண்ண முடியாத சேவைகள்லாம் நீ பண்ணணும், எல்லாத்தையும் உபதேசம் பண்ணார். உடனே தேவி சொன்னா, இதெல்லாம் இங்க இருக்க பரவாயில்லைன்னு சொல்ல வேண்டிய உபதேசம்னாரு, நானும் உங்க கூட வந்துட்டு இருக்கேன், வழி காமிச்சுட்டு லாங்கல பத்தது சீதாங்கிறது போல நான் உங்களுக்கு வழியை காமிச்சுட்டு முன்னாடி வர போறேன். நீங்க என்னமோ நான் இங்க இருக்கிறது போல எங்கிட்ட இதெல்லாம் சொல்றேலே, நானும் வருவேன்னு நிக்கிறா. உடனே சுவாமி வர வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா அவர் மனசுல இந்த எண்ணம் தான் இருக்கு, கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணம். அதனால வான்ட்டார். உடனே லட்சுமண சுவாமி, நானும் உங்க பின்னோட தான் வருவேன், உங்களுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஸ்சதே. நீங்க காட்டுக்கு போன காலத்துல இந்த சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே 54 தேசத்துல வரி கட்டுற ராஜாக்களும் வந்து உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேவை பண்ண காத்துட்டு இருப்பா. நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன், காத்தால நீ பண்ணு, ராத்திரி இது பண்ணுன்னு கை கட்டிட்டு சேவை பண்ண காத்துட்டு இருப்பா. அந்த டயத்துல நீங்க அவளுக்கெல்லாம் காரியம் பண்ணுன்னு டயத்தை ஒதுக்கி கொடுத்துடக்கூடாது. எப்பொழுதும் எனக்கு 2 வேளை ஒதுக்குங்கோ, மித்த எல்லா நேரத்தையும் அவளுக்கு ஒதுக்குங்க. எந்த 2 வேளைன்னா, முழிச்சுட்டு இருக்கும் போதும் தூங்கும் போது மட்டும் நான் சேவை பண்றேன், மீது எல்லா நேரமும் அவா பண்ணட்டும்னா. என்ன அர்த்தம்னா, யாரு வந்தாலும் அந்த கைங்கரியம் நான் தான் பண்ணுவேன்னு அர்த்தம். ஏன்னா 2 வேளை தானே இருக்கிறது, தூங்குறது ஒன்றும் முழிச்சுட்டு இருக்கிறது. இந்த 2 வேளையும் நான் பண்ணுவேங்கிறத பாவம் என்னன்னா, எப்பொழுதும் நான் தான் அவங்க கூட இருப்பேன்,
மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மண சுவாமியும் கூட வர சுவாமி அப்படி ஆசீர்வாதத்தை வாங்கினார். தானங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு யாத்ரா தானம் பண்ணி கிளம்புறார். தானம் எப்படி பண்ணார் சுவாமின்னா, அவருக்கு பிரத்யேகமா வந்த சொத்துக்களை தானம் பண்றார். அவருக்கு கிஃப்டா வந்ததெல்லாம் எடுத்து வெளியில வைக்க சொல்லி யதேஷ்டமாக தன்னுடைய கையினால எல்லா பிராமணர்களுக்கும் ஊர்ஜனங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார். அகம் பிரதாத்தும் எதிதம் மாமகம் தனம், அவருடைய சொந்த சொத்து, அரசாங்க சொத்து இல்ல. என்ன எண்ணம்னா, வஸ்துக்கள்லாம் குடிச்சு முடிச்சாச்சு, லக்ஷ்மணா வஸ்துக்கள்லாம் ஆயிடுத்து, நம்ம இப்ப இந்த அரண்மனையும் கொடுத்துடுவோங்கிற, நம்ம தங்கிட்டு இருக்கோமே அவாவாளுக்கு பிரத்யேக அரண்மனை உண்டு, அதையும் கொடுத்துடுவோங்கிற. நம்ம 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்த பிறகுதானே இதுக்கு உபயோகம், இது பூட்டி தானே கிடக்க போறது, அதனால இதையும் கொடுத்துருவோம்டா லட்சுமணான்னு அந்த கதவையே திறந்து வச்சுட்டு கிளம்பிட்டாரா ராமலட்சுமணா. உடனே தசரதன் சொல்லி அனுப்புறான், கடைசியாக சுவாமியை ஒரு தடவை நான் பார்க்கணும், அவரை சபைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட தேவி லக்ஷ்மண சுவாமி ராமரை முன்னிட்டு வா 2 பேரும் வர. முதல் நாளே ஆர்டர் பண்ணி குனியுடைய வாக்குனால கேட்டு எல்லாத்தையும் சித்தப்படுத்தி வச்சிருக்கா இந்த கைகை. 3 ஜோடி மரவுரிவைகளை சித்தமா வச்சிருக்கா. சபையில ஜனங்கள்லாம் நிக்கிறா, ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த ராமர்கிட்டையும் லக்ஷ்மண சுவாமி தேவியிட்ட மரவுரிவை கொடுத்து தரிசிக்க சொல்ல, ஏன்னா கேட்கும் போதே அவ இந்த வரனை சேர்த்துதான் கேட்டிருக்கா, இதையும் உள்ளடக்கிதான் கேட்டிருக்கா. ராமன் 7 வருஷம் 14 வருஷம் காட்டுக்கு போகும், எப்படின்னா தபஸ்வி வேஷத்தோட போனங்கிறத உள்ளடக்கி கேட்டிருக்காளா. அதனால அந்த மர உருவியை எடுத்து கட்டிக்க சொல்ல ஜனங்கள்லாம் ஓன்னு அழறா. எந்த திருமேனிய வாய்கொள்ளாம வர்ணிச்சாலும் தோள்கண்டார் தோளே கண்டார்னு வர்ணிச்சு திருமேனிக்கு இன்னைக்கு மர உருவி கொடுத்துருக்காளே இந்த கைகேயி. சுவாமியை எடுத்து தரிச்சுக்கிறார், லக்ஷ்மண சுவாமியும் தரிச்சுட்டு தேவி கிட்ட கொடுத்து தரிச்சுக்கோன்னா தேவிக்கு தரிச்சுக்க தெரியல. ஏன்னா அது மடமடன் இருக்கு, மிருதுவான திருமேனி, கட்டி பழக்கம் இல்லை, ராஜபோகத்தை அனுபவிச்ச சரீரம் இது, அவருக்கு எப்படி உடுத்திக்கிறதுன்னு தெரியல, நாத்தா இது எப்படி அணியறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இது அத்தனையும் நடக்கிறது அத்தனையும் தசரதன் பார்த்தா தேவிக்கு வஸ்திரத்தை கொடுக்காத, அவளை கட்டிக்க சொல்லாதன்னுட்டா. அந்த ஒரு வார்த்தையை அவன் சொல்ல சபையில ஆத்து வாத்தியாரா இருக்கக்கூடிய வசிஷ்டாச்சாரியாளுக்கு கோபம் குபுகுபுன்னு கோபம் வந்துடுச்சு. இதை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லாம போயிடுது இந்த சபையில. அதர்மம் நடக்கிறது, ஒருத்தர் கூட சொல்ல நாதி இல்லையே, என்ன அக்கிரமம் பண்றா அவ. அதி பிரவருத்தே துர்மேதே கைகேயி குலபாம்சினி வஞ்சயித்வா ராஜானம் ந பிரமாணேவ திஷ்டசே. என்ன ஒரு தைரியம் இருந்தா அந்த சுவாமிக்கு இந்த மர உருவியை கொடுப்ப, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி சபையிலேயே. அதிப்பிரவருத்தை அதிகமாக பண்ற, தர்மத்தை தாண்டி ஒரு காரியம் பண்ற. துர்மூடே கைகேயி குலபாம்சினி, இந்த குடும்பத்தை கெடுக்க வந்தது யாருன்னா நீதான். உன்னுடைய காரியங்கள்னா இந்த குடும்பமே குட்டிச்சவராக போறது. அதுவும் நேர்மையா இதெல்லாம் பண்ணியான்னா பஞ்சயித்வா ராஜானம், கதவை சாத்திட்டு இந்த ராஜாவை உள்ள கதவை சாத்திட்டு 2 வரண வஞ்சகமா கேட்டுவிட்டு அதை இங்க நடத்துகிற நீ, நேர்மையான வழியில இதை நடத்தல நீ. உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்தை தெரியும் பண்ற. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜா தான். அவன் உன்மேல வசப்பட்டு இருக்கிறதுனால கேட்டா ராஜா கேட்கணும், அந்த ராஜாவே உன் வசம் இருக்கான், கேட்க ஒருத்தரும் கிடையாது, நாதி இல்லைங்கிறதுனால இட்டதுக்கு பண்ணிட்டு இருக்கியே. இந்த அக்கிரமத்தை யாரு கேட்க போறான்னு தெரியலன்னு வசிஷ்டாச்சாரியால் பூச்சிக்க. நீ இவ்வளவு அக்கிரமம் பண்றது எதனாலன்னா ஒரே ஒரு காரியத்துக்காக. என்ன ஒரு காரியம்? இந்த ராஜ்யம் சிம்மாசனம் உன் பிள்ளைக்கு வரணும். அதற்காக தானே நீ இத்தனை காரியம் பண்ற. நீ எந்த சிம்மாசனத்திற்காக இவ்வளவு ஒரு அநீதியான காரியத்தெல்லாம் பண்றையோ, உன்னுடைய பிள்ளைய உத்தேசம் பண்ணி, சிம்மாசனம் யாருக்கு? பரதனுக்கு. அந்த பரதன் உன்னுடைய எண்ணம் பலிக்காதபடிக்க அவன் அந்த சிம்மாசனத்துல ஒரு நாள் கூட உட்கார மாட்டான். பரதஸ்ச சக சத்ருக்னஸ்ச சிரவாசா வனேச்சரஹ வனே வசந்தம் காகுஸ்தம் அனுவத்ஸ்யசி பூர்வஜம். அந்த மூத்தவன் ஒரு நிலையை பிடிச்சு போயிருக்கானே, நீ வரன் வாங்கி அவனை காட்டுக்கு அனுப்பிட்ட, தபஸ்வி வேஷம் போட்டுட்டு மர உருவி தரிச்சுட்டு கையில ஜபமாலையை வச்சுட்டு ஜட்டாதாரியாக போகணும்னு வரம் கேட்டு அவனை அனுப்புற. இதெல்லாம் உன்னுடைய பரதனை உத்தேசம் பண்ணி அனுப்புற சிம்மாசனத்துக்காக. நீ நினைச்சிட்டு இருக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்லை.
இவன் கிளம்பின உத்தர க்ஷணம் உன்னுடைய புள்ளையும் இதே போல நாடை விட்டு காட்டுக்கு போக போறான், ஜட்டைய தரிச்சுக்க போறான், மரவழியை தரிச்சுட்டு அவன் காட்டுலதான் இருக்க போறான். இந்த நாடு சிம்மாசனமும் அவனுக்கு கிடைக்கவே போறதுலடி. அவனும் அவன் அண்ணனுடைய பாதையை பின்தொடர்ந்தே போக போறானே தவிர உன் எண்ணம் பலிக்க போறது. அது மட்டும் இல்ல, நகிதத் பவிதா ராஷ்டிரம் யத்ர ராமோ ந பூபதிஹி தத்வனம் பவிதா ராஷ்டிரம் யத்ர ராமோ நிவத்ஸ்யதி. அதற்கு மேல ஒரு சாபத்தை கொடுக்கிறார். ராமன் இருக்கக்கூடிய காடு நாடாக போறது, ராமன் இல்லாத இந்த நாடு காடாக மாறப்போகுது. இது வசிஷ்டாச்சாரர் சொன்னது ஆச்சரியம் இல்ல. ராமர் போற இடத்துலலாம் என்னன்னா அங்கங்க ஜனங்கள் கூடி அவருக்கு போறார். ஒரு சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கிறார், அந்த நாட்டை திருப்பி கொடுக்கிறார், ராஜ்யத்தை கொடுக்கிறார். குரங்குகள் சைன்யமா இருக்கு, அது ஒரு பிரதேசமா மாறுறது. இங்க நாட்டுல பரதன் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து அலங்கரிச்சு நாட்டை ஆளணும். அவன் ரிஷிவேஷத்தை போட்டுண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நந்திரிகாமத்துல வந்து வசிக்க போறான். இவர் வாக்கு அப்படியே பலிக்க போறது. மனசுல இருக்கிற கஷ்டத்தினால அதை சபிச்சார். மேல சபையில இருக்கக்கூடிய ராமர் பார்த்தார், சொல்லிட்டு கிளம்புறார். ராஜாவை பார்த்து சொல்ற, ராஜா பேசாம இந்த நடக்கிறது அத்தனையும் பார்த்து உட்கார்ந்து இருக்கார் தசரதன். உடனே சுவாமி கேட்கிறார். சுவாமி தன் வாக்கால சொல்றார், ராஜாவை பார்த்து சொல்றார், தசரதனை பார்த்து, இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி. ஏ ராஜன், நீங்க தர்மம் தெரிஞ்சவர், என்னுடைய அம்மாவை இங்க விட்டுட்டு போறேன். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. மம மாதா யசஸ்வினி, ஒண்ணும் தெரியாம இவ்வளவு நாள் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், ரங்கநாதனுடைய திருவடி, காம்பாஞ்ச கரும் துளசி, இந்த 2 விஷயம். அதை தாண்டின 3வது விஷயம் உங்களை தெரியும், தசரதனை தெரியும். அதை தாண்டின ஒரு விஷயம் உண்டுன்னா ராமனை தெரியும். இந்த 4 விஷயங்களை தாண்டி அவளுக்கு லோக விவகாரம் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, நான் காட்டுக்கு அமிச்சேன்னா இன்னொரு 2 புள்ள இருக்கான்னா அவன் பார்த்துப்பாங்கிற தைரியத்துல நான் காட்டுக்கு போலாம். நானும் ஒரே புள்ள, அதுவும் மூத்த புள்ள. எந்த சமயத்துல அவ சின்ன வயசுன்னா அவளும் வயசானவ. விருத்தா சக்ஷுத்ரநீலாச்ச, வயசான காலம். ஒருத்தர் இல்ல, ஒரே புள்ள, மூத்த புள்ள. எப்ப நான் கூட இருக்கணுமோ, கூட இருக்க வேண்டிய காலத்துல என்னுடைய அம்மா வரன் வாங்கி என்ன காட்டுக்கு அனுப்புறா. இப்ப என் அம்மாவுக்கு சிசுரூஷ பண்றதுக்கு ஒருத்தருமே கிடையாது. பக்கத்துல இருக்க வேண்டிய காலத்துல நான் கிளம்பி போறேன், யாருமே இல்லையே. அதனால என் அம்மாவை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். நச்சத்வாம் தேவ கருகதே, அதற்கு மேல மயாவிஹீனா வரதா. ஏ ராஜன்னே, நான் பிரிந்து போனேன்னா எங்க அம்மா சோக சாகரத்துல மூழ்கிடுவா. பிரபன்னா சோக சாகரம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அவளை கண்கலங்காம நன்னா வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட சொல்லிவிட்டு சுவாமி விடை பெற்றிருக்கிறார். அம்மாவுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு கிளம்புறார் சபையிலேருந்து. உடனே கௌசல்யா பார்த்தா தேவி கூட கிளம்புறா. தேவியை பார்த்து கௌசல்யா உபதேசம் பண்றா. சத்வயா நாவமந்தவ்யா புத்ரஹா பிரவ்ராஜிதோ வனம் தவதேவ சமஸ்வேஷ நிர்தனஹா சதனோபிவா. அம்மா சீதே, என் புள்ளை இப்ப நாடை விட்டுவிட்டு காட்டுக்கு போக போறான். அவனை நீ அலட்சியப்படுத்தி விடாது. ஒரு கணவன் பணம் இருக்கோ இல்லையோ, தனம் இருக்கு, ஒரு நாடு இருக்கு இல்ல, இந்த மாதிரி எந்த ஸ்திதியிலையும் அலட்சியப்படுத்தக்கூடாது கணவனை. இப்ப அவன் நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு போக போறான், அவன்கிட்ட பணமே கிடையாது. அப்படி இருக்கிற காலத்துல நீ அவன் ஒரு க்ஷணம் கூட அவனை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா அவன் ராமன் மானி அதை பொறுக்க மாட்டான். நீ அவனை அலட்சியப்படுத்திவிட்டேன்னா அவனால தாங்க முடியாது. அவனை அலட்சியப்படுத்திவிட்டாதடி சீதான்னு சொல்லி வாக்கால சொல்லி அனுப்புறா. உடனே தேவி அதற்கு பதில் சொல்றா. நாதந்திரி வாக்கியதே வீணா நாச்சக்ரோ வர்த்ததே ரதா. தேவி சொல்றா, அம்மா நான் என்னுடைய பிரபுவை அலட்சியப்படுத்துவேனா? சொப்பனத்துல கூட பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் இருக்கிறதுனாலதான் எனக்கு பெருமையே. ஒரு வீணை வாங்குறோம், ஒரு வீணை 50,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்குறோம். 50,000 ரூபாய் விலை கொடுத்து ஒரு வீணை வாங்கினாலும் அதுல மீட்டுறதுக்கு 5 ரூபாய் தந்தி இல்லைன்னா அது எப்படி பிரயோஜனப்படாதோ. நாதந்திரி வாத்தியதே வீணா.
அதுபோலதான் ராமன் இல்லாம நான் எங்க பிரகாசிக்கிறது? அவரோட சேர்ந்து இருந்தாதான் எனக்கு பிரகாசம். அது மட்டும் இல்ல, நாச்சக்ரோ வர்த்ததேரதா, எவ்வளோ ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கினா, ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கினாலும் 4000 ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல டயர் போடலைன்னா அந்த வண்டியுடைய சுகத்தை அனுபவிக்க முடியுமா? அந்த வண்டி பிரயோஜனப்படுமா? அதுபோல ராமர் இல்லாம நான் ஒரு வஸ்துவே கிடையாது. அவரை நான் எப்படி அலட்சியப்படுத்துவேன்? நாபதிஹி சுகமே தத்த, நான் அவரை என்னைக்குமே அலட்சியப்படுத்த மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த தேவி தன்வாக்கால சொல்ல, பக்கத்துல நிற்கிற லக்ஷ்மண சுவாமிக்கு பயம். ஏன்னா சுவாமி யாரையும் வர வேணான்னு கைட்டு விட்டுட்டே இருக்காரு. அப்புறம் பாண்டு அழிச்சுட்டு இருக்காரு இப்ப லக்ஷ்மண சுவாமியும் சீதையும். இந்த லக்ஷ்மண சுவாமி அவருடைய அம்மா சுமித்ரேட்ட அனுமதி வாங்கணும். போனா எங்க தன்னுடைய அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாளோன்னு மனசுல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. இது பார்த்தார், பட்டுன்னு போய் சுமித்ரா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அம்மா நான் ராமனோடு சேர்ந்து கைங்கரியத்திற்காக காட்டுக்கு போறேங்கிறா. என்ன சொல்லுவாளோ பதில் சொல்லுவாளோன்னு காத்துன்னு அப்படி சுவாமி பார்க்கிறார் லக்ஷ்மண சுவாமி. சிருஷ்டஸ்துவம் வனவாசாய ஸ்வனுரக்தா சுகிருத்வனே ராமே பிரமாதம் பிரமாதம் மா கரிஷி புத்திரம் பர்த்தரி கச்சதி. உடனே அந்த பதிவிரதையான சுமித்ர சொல்றா, அவன் ஞானவதி, அவ சொல்றா, நான் போலாமான்னு அனுமதி கேட்காதரா, போ. நான் எதற்காக உன்னை பெத்தேன் அப்படின்னா, இந்த தசரதனுக்கு புத்திரபாக்கியம் இல்லாத காலத்துல அவன் யஜ்யம் பண்ண போறான். 60,000 வருஷம் கழிச்சு பிறக்க போறது இந்த குழந்தை. அப்படி மூத்த பட்ட மகிழ்ச்சியான கௌசல்யக்கு ராமன்கிற ஒரு குழந்தை பிறக்க போறது. பிறந்து நீங்கெல்லாம் வளர்ந்த பிறகு கைகேயி அம்மா மஞ்சையினால 2 வரத்தை வாங்க போறா. அதுல ஒரு வரன் பரத பட்டாபிஷேகம், மற்றொரு வரன் ராமன் காடு செல்லுதல். அதுல சுவாமி விரதத்தை தர்மத்தை அனுஷ்டிக்கிற பொருட்டு சுவாமி காட்டுக்கு போக போறார். போற காலத்துல அந்த காட்டுல இருக்கும்போது ராமருக்கு சிஸ்ரூஷம் பண்றதுக்காகவே உன்னை நான் பெத்தேன்டா, ஓடுனால காட்டுக்கு. அதற்காக தான் நான் உன்னை பெற்றிருக்கேன். சிருஷ்டத்துவம் வனவாசஸ்ய, உன்னை பெத்ததே அதற்காக தான், அந்த பிரபுவுக்கு கைங்கரியம் பண்ணதான் உன்னை நான் பெத்தேன், நீ கிளம்பி காட்டுக்கு போன்னு சொல்ல அனுமதி கொடுத்தா. இதெல்லாம் முன்னாடியே தெரியும் சுமித்ரைக்கு நடக்க போறதுன்னு. கிளம்பி போறா. கிளம்பி போடா லக்ஷ்மணான்னு சொல்லி அனுப்பி வைக்கிற ஆசீர்வாதம் பண்ணி. அதற்கு மேல நீ எப்படி சிஸ்ரூஷ பண்ணணும்னா, ராமம் தசரதம் வேதி, இந்த நாட்டை விட்டு நீ இப்ப போறல ராமரோட, உன் மனசுல என்ன எண்ணம் இருக்கணும்னா, ராமம் தசரதம் வேதி மாம்பேதி ஜனகாத்மஜாம் அயோத்தியாமடவீம் வேத்தி வித்தி கச்சதா தயதா சுகம். காட்டிலேருந்து இப்ப நாட்டை விட்டு கிளம்பினேன்னா உனக்கு அம்மா நான் கிடையாது, தசரதன் அப்பா கிடையாது. யார் அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் யாருன்னா, ராமம் தசரதம் வித்தி, உன்னுடைய அப்பா ராமன் தான் உனக்கு. மாம் வித்தி ஜனகாத்மஜாம், சுமித்ரா ஸ்தானம் யாருன்னா உன்னுடைய மன்னியான சீதாதேவி தான் உனக்கு அம்மா ஸ்தானம். நாடு அயோத்திய ஸ்தானத்துல எதை சொன்னா சுமித்ரன்னா, அயோத்தியா மடவீம் வித்தி, இந்த காடே உனக்கு அயோத்தியா. ராமர் எங்க இருக்காரோ அதனால அவர் கூடயே போ. கச்சதா தயதா சுகம், காடே அயோத்தி, அதனால் நீ அவர் கூடயே போ, அவர் கூடயே இரு, சேவை பண்ணிட்டு அப்படியே இருன்னா. சுமித்ரா சொல்லிவிட்டா, எனக்கு ஒரு செய்தி காதுல விழுந்தா போறோம். என்ன ஒரு செய்தின்னா, இந்த சரீரத்தை காக்கிறதுக்காக தான் உன்னை நான் பெற்றிருக்கேன், ராமனை காக்கிறதுக்காக தான் உன்னை நான் பெற்றிருக்கேன். ஒருவேளை காட்டுல ரட்சணை பண்ண உன்னை கூட அனுப்புறேன். ஒருவேளை அந்த ராமனுக்கு காட்டுல ஏதாவது ஒரு தொந்தரவோ ஹானியோ உயிருக்கு ஆபத்தோ வந்ததுன்னா அந்த சமயத்துல நீ முன்னாடி இருந்து அவரை காப்பாத்த. இந்த செய்தி எனக்கு அப்புறம் காதுல விழுந்தா போதும். என்ன கேட்கணும், என் காதுல என்ன வரணும்னா, ராமரை காப்பாத்த போன இந்த லக்ஷ்மணன் ஜீவனை விட்டான்னு செய்தி கேட்டா கூட போரும் எனக்கு. அந்த சந்தோஷமே எனக்கு போரும். அதனால அவரை காக்கிறதுக்காக தான் உன்னை பெத்தே, நீ காட்டுக்கு போன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்க சுவாமி அங்கேருந்து கிளம்புறார். வசிஷ்டர் என்ன பண்றார், சுமந்திரனை கூப்பிட்டு ரதத்துல ஏத்தி கொண்டு போய் இவாளை அந்த கங்கக்கரையில விட சொல்ல, ரத்தமும் கிளம்புறது. ஜனங்கள்லாம் கதற ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா முதல் நாள் ராத்திரி பரியந்தம் ராமபட்டாபிஷேகம் ராமராஜ்யம்னு சொல்லிட்டு இருந்த ஜனங்களுக்கு அந்த ஒரு ராத்திரியில எல்லாம் மாறி பரத பட்டாபிஷேகம்னு செய்தி காதுல விடுறது, ராமர் காட்டுக்கு போறாருன்னு அந்த ஜனங்கள்லாம்
கதறி அழறா. என்ன ராமன்ட்ட பிராணனை காட்டிலும் அபிமானம் உடையவா அழறா. ரதம் கிளம்பி சுவாமி அழைச்சிட்டு போறது. தசரதன் போகாத, ரதத்தை நிறுத்து சுமந்திரான்னு கத்துற. ராமர் சொன்னார், அப்பா சொன்னது எனக்கு காதல விழல, நில்லுடாராமா போகாதராராமான்னு கத்துறார். சுமந்திரன் அப்பா நிக்க சொல்றாரே, நிறுத்தட்டுமான்னா வண்டியை விடுவிட்டார் சுவாமி. என் அப்பா சொல்றது எனக்கு காதல வராது, காதல விழாது. சுவாமி என்ன அப்பா சொல்றத கேட்கலையோன்னா, அப்பா சொல்றத கேட்கறதுக்கு உண்டான சமயம் இது கிடையாது. மணி ஆயிடுத்து, காட்டு கிளம்பணும், தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், காட்டுக்கு போகணுங்கிறது மட்டும்தான் இப்ப சிந்தனையில இருக்கு. கிளம்பிட்டார் சுவாமி. சுவாமி போறார். பின்னாடியே ஜனங்கள், அயோத்தி ஜனங்கள் அத்தனையும் வீடு வாசல் விட்டு சுவாமி பின்னாடியே கதறிண்டு போறா. அந்த கங்கை கரை வந்தோன்னு எல்லாரும் ரதத்துக்கு கங்கையை கடக்க விட மாட்டேங்கிறா. எல்லாரும் படுத்துட்டு சுவாமிய வண்டியை விட்டு ரத்தத்தை விட்டு இறங்க விட மாட்டேங்கிறா. கங்கையை கடக்கவும் விட மாட்டேங்கிறா. அங்க இருக்கிற ஸ்திதி எப்படி இருக்குன்னா, நாக்னிஹோத்ரான்ய நாபஜன்னே கிரகமேதினா அகுர்வண்ண பிரஜா காரியம் சூரியஸ்சாந்தர தீயத விசர்ஜன் கவலாநாகாஹ காவோ வத்சான்ன பாயயன் புத்திரம் பிரதமஜம் லத்வா ஜனனி வாப்யநந்தத. பாகவதத்துல சொல்லும் போது சொல்றார், சுவாமி என்ன பண்றார், இந்த கோபிகளுக்கு பரமானுகிரகம் பண்ணணும்னு மனசுல தீர்மானம் பண்றார். வேணுகானம் பண்ற காலத்திலேயே அவருக்கு என்ன சங்கல்பம்னா, இந்த கோபிகள் மட்டும் வரணுங்கிற எண்ணம். வேணுகானம் யாருக்கு கேட்டதுன்னா, சுவாமி யார சங்கல்பம் பண்ணாரோ அவளுக்கு மட்டும்தான் வேணுகானம் கேட்கறது. அந்த கோபிகள்லாம் கிளம்பி வரா. ஏன்னா சுவாமி சங்கல்பிச்சதுனாலதான் அவ காதல விழுறது. ராத்திரி வேலையில சந்திரனை நிறுத்திவிட்டார் சுவாமி. வேணுகானத்துக்கு வேணுகானம் பண்றார். கோபிகள்லாம் காதல விழுறது. உடனே அந்த ஆத்தை விட்டுட்டு கிளம்ப நினைக்கிறா. எந்தெந்த அவசரத்துல இருக்கான்னா, சுவாமி அந்த குரலை கேட்டது வேணுகானம். ஒருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கா, தோகம் மித்வா சமுத்சுகாஹ, மாடு கறந்துட்டு இருக்கா. கறவை அப்படியே விட்டா அந்த பிருந்தாவன காடுகள்ல ஓடி வந்து நிற்கிறா. இன்னொருத்தி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. குழந்தைய கீழே போட்டா கிளம்பி வந்துட்டா. இன்னொருத்தி இருந்த அஞ்சஞ்சக்காச்சலோச்சனே, கண்ணில் மையிட்டு இருக்கா, விட்டுட்டு வந்தா. வித்தியஸ்த வஸ்திராபரணாக, இன்னும் சில கோபிகள் புடவை கட்டின்னு இருக்கா. வஸ்திரத்தை நேரா சீர் பண்ணிட்டு வெளியில வர ஆரம்பிச்சு அரைகுறையா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓடி வரா. வஸ்திரம் கட்டின்னு ஓடி வரா. இன்னொரு கோபி ஆத்துக்காரர்களாம் பாயந்த சிசுன் பையா, பந்துக்களுக்கெல்லாம் குழந்தைக்கு கொடுக்க வந்தா. இன்னும் சில கோபிகள் குடும்பத்துக்கு பரிமாறின்னு இருக்கா, அன்னம் போட்டு இருக்கா. அவ பாதியில விட்டுட்டு ஓடி வரா. இது போல இன்னொரு ஸ்திரீ என்ன பண்றான்னா, ஆத்துக்காரருக்கு கால் பிடிச்சுட்டு இருக்கா, பதி சிசுரூஷ பண்றா. அவளுக்கு வேணுகானம் காதுல விழுறது. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த பதிட்ட எந்திருந்தா. அப்படி உடனே அவன் என்ன பண்ணா, ஏண்டி எழுந்திருக்கிறேன்னா, இல்ல கிருஷ்ணர் வேணுகானம் காதுல விழுறதுன்னா, வேணுமாது கானமாதுன்னா புலார்னு ஒரு கண்ணத்துல ஒரு அறைய கொடுத்தா. கதவை உள்ள தள்ளி கதவை பூட்டி விட்டான். ஒரு ரூம்ல உள்ள தள்ளி கதவை பூட்டி விடுறான். கதை சொல்ற சுகாச்சாரியால் சொல்றார், இந்த நேரடியா போன கோபிகைகளுக்கு முன்னாடி முதல்ல போனது யாருன்னா, இந்த உள்ள ரூம்ல இருந்தாலே இந்த கோபி தான் முதல்ல போனான். எப்படின்னா, சுகமும் துக்கம், நேற்றே கதையில சொன்னது போல சுகமும் துக்கமும் சமமாச்சு. முதல்ல பகவான் இடத்துல போய் ஐக்கியமாயிட்டான். இந்த மித்த கோபியெல்லாம் நேரா போனா ஆனந்தப்பட்டா. இவளுக்கு வேணுகானம் காதல விழுந்தது, போகணுங்கிற எண்ணம் போக முடியல. ரூம்ல உட்காந்தா ஓன்னு அழ ஆரம்பிச்சா கிருஷ்ணனை நினைச்சு அந்த தியானத்தினால. உடனே என்னாச்சுன்னா, மலைமலையா பண்ணியிருந்த பாபம் இந்த கிருஷ்ணனை நினைச்சு உருகினோன்னு அந்த பாபம் அழுதனுடைய கஷ்டம் எதனுடைய கஷ்டம் எதனுடைய ரூபம்னா பாபத்தினுடைய ரூபம். அழுதோன்னு பாபம் போச்சு. உடனே சுத்தாத்மாவா மாறிட்டா. உள்ளுக்குள்ள பகவான் காட்சி அடிக்கிறார். அந்த கிருஷ்ணன் உள்ள ஞான கோச்சரனா தெரிஞ்சார். உள்ள கிருஷ்ணன் தெரிஞ்சோன்னு கபகபக ஆஹா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. சிரிச்சது எதுன்னா, ஆனந்தத்தினுடைய ஒரு புண்ணியத்தினுடைய ஒரு ஸ்திதி தான் சிரிப்பு, அந்த புன்னக. உடனே சிரிச்சோன்னா என்ன ஆச்சுன்னா, புண்ணியமும் நாசமாயிடுது. அழுதா பாபநாசம், சிரிச்சா புண்ணிய நாசம், ரெண்டும் சமமாச்சு. ஜீவன் போச்சு. அடுத்த க்ஷணம் இங்க சரீரம் அடைஞ்சது, பகவானோட ஐக்கியமாயிட்டாளா அந்த கோபி.
ஏன்னா எதற்காக இதை சொல்றதுன்னா, பகவான் சங்கல்பிச்சதுனால பகவான் விட்டுட்டு போயிட்டா. பகவான் சங்கல்பம் பண்றார், இந்த வேணுகாதல் காதல விழுது. எந்தெந்த ஸ்திதியில இருக்காளோ அவ அந்தந்த ஸ்திதியில ஆத்திலேருந்து கிளம்பி வரா அந்த துக்கத்துல. அது போல இங்க ராமர் கிளம்பி போறா. யார் யார் எந்தெந்த ஸ்திதியில விட்டாலோ அவ அந்தந்த ஸ்திதியிலேயே இருக்கா. யார் யாருன்னா, ஒரு மாடு என்ன பண்றதுன்னா கண்ணுகளுக்கு பால் ஊட்டின்னு இருக்கு, பாதியில விட்டு விடுது, அதை ஊட்ட மாட்டேங்கிறது. யானை என்ன பண்றதுன்னா, அந்த கவளத்தை பிசைஞ்சு வச்சுட்டு உருட்டி வச்சுட்டு அந்த பாகன் கொடுக்கறா, சாப்பிட மாட்டேங்கிறது யானை. அம்மாக்கள்லாம் என்ன பண்றா, குழந்தைகளுக்கு அந்த அன்னத்தை ஊட்டுறா, குழந்தைகளை விட்டுவிட்டு அந்த அம்மாக்கள்லாம் கிளம்பி வரா, பாலே கொடுக்க மாட்டேங்கிறா. ஏன்னா எல்லாரும் இந்த ராமர் போனதை நினைச்சு பாதியில விட்டுட்டு அவ இப்படி ஓடி வரா. இப்படி சுமந்திரர் கொண்டு போய் வழி அனுப்புறார், வசிஷ்டர் வாக்கு கேட்ப வழி அனுப்புறார். ஆவுத்காதாக ஸ்னிக்தஜனாக அனுகந்தவ்யாக, அதாவது ஊர் எல்லா பரியந்தும் கொண்டு விடணும். யாருன்னா தெரிஞ்சவால அவ திரும்பி வரணுங்கிற எண்ணம் இருந்தா ஊர் எல்லா பரியந்தும் கொண்டு விடணும். அவ திரும்பி வரவே வேண்டான்னு முடிவு பண்ணோம்னா ஊரை தாண்டி கொஞ்ச தூரம் கழிச்சு கொண்டு போய் விட்டுவிடலாம். அவ இனிமே நம்ம ஆத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சா இந்த சுமந்திரர் கொண்டு போய் இறக்கி விட்டு நிக்கிறார். இந்த ஜனங்கள்லாம் போராட்டம் நடத்துறா, போக விட மாட்டேங்கிறா. ரத்தம் மறைஞ்சது இங்க, ரத்தம் நாட்டை விட்டு ரத்தம் மறையிறது, ஜனங்கள் பின்னோட போறா. ரத்தம் மறைஞ்சதுதான் தாமசம். அந்த ராமம் மே நுகதா திருஷ்டிஹி அத்யாபின நிவர்த்ததே நத்வாம் பஷ்யாமி கௌசல்யே சாதுமாம் பாணினா ஸ்பிருஷா. ரத்தம் மறைஞ்சது, ராமான்னார். ராமனோட சேர்த்து தசரதனுடைய கண்ணும் போயிடுது. அந்த ரத்தம் மறைஞ்சது, கண்ணும் பார்வை போயிடுது. இது என்னன்னா, பிராணனை காட்டிலும் அபிமானம் அந்த ராமன் இடத்துல வச்சிருக்காராம் தசரதன். முன்பே சொன்னது போல முன்னாடி என்ன சொல்றாருன்னா, எந்த ராமன் மேல பிரதிஜை பண்றேன்னா, எந்த ராமன் விட்டு நான் பிரிஞ்சேன்னா 1 மணி நேரம் என்னுடைய ஜீவன் தங்காதோ அந்த ராமன் மேல ஆணை பிடிக்க சொல்றேங்கிற அப்பேற்பட்டதான ஒரு பாசம் வச்சிருக்கார். அது வாக்குக்காக சொன்னதான்னா சத்தியம் அதுதான். ராமர் கிளம்பி போயிட்டார், கண்ணு போயிடுத்து, அடுத்தது ஜீவனம் போக போடுது. இப்படி ராமர் தேர் மறைஞ்சது, தசரதனுக்கு கண்ணு போயிடுது. உடனே புத்தி வருது, ராமன் இருந்த போது எனக்கு எல்லாம் நன்னா இருந்தது, ராமன் மறையறா எனக்கு கண்ணு போயிடுது, ராமனோட என் கண்ணும் போயிடுது. கடைசியா பார்த்தது அந்த சுவாமியை தான். இனி நான் இந்த கைகேயினுடைய இதற்கெல்லாம் யாரு காரணம்? இந்த கைகேயி தான் காரணம். இனிமே நான் இந்த கைகேயினுடைய அந்தப்புறத்துல தங்க மாட்டேன். நானும் கிளம்பி அந்த கௌசல்யா தேவியினுடைய அரண்மனைக்கு போக போறேன்னு சுவாமி கிளம்பி அங்க தங்குற கதை சொல்ற வால்மீகி நினைக்கிறார். நம்மளும் என்ன நினைக்கிறோம்னா, அன்னைக்கு ராத்திரி அவன் முதல் நாள் ராத்திரி இந்த புத்தி வந்திருந்ததுன்னா சுவாமி காட்டுக்கே போயிருக்க மாட்டான். முதல் நாள் ராத்திரி இந்த கைகேயினுடைய அந்தப்புறத்துல தங்கினதுனாலதான் இப்படி 2 வரண கேட்க அது கொடுக்கும்படியுமா ஆயிடுது. இந்த புத்தி முன்னாடியே வரல. தசரதன் உடனே கிளம்பி கௌசல்யா அந்தப்புறத்துல போய் நான் இனி அங்க வரமாட்டேன்னு இங்கேயே தங்குறார். கங்கை கரையில சுமந்திரர் விட அங்க ஒரு பரம பக்தனான குகன் காத்துட்டு இருக்கான், சுவாமிக்கு சேவை பண்ணணும்னு காத்துட்டு இருக்கான். வேடுவ ஜாதி இருந்தாலும் சுவாமி கிட்ட அபாரமான ஒரு பக்தி. சுவாமிய இக்கரையிலேருந்து எல்லாரும் தூங்கின பிறகு அந்த ஓடத்துல ஏத்தி பகவானை கொண்டு போய் அக்கறையில சேர்த்து விடுறார். சேர்த்து விட்டோன்னு சுவாமி, ஓடத்துல நீ என்ன இறக்கி விட்டுருக்க, உனக்கு என்ன ஓடக்கூலி தரணும்னு கேட்கிறார். அவன் என்ன பண்ணான்னா, ஓடக்கூலி தரணும், என்ன தருதுன்னு பார்த்தார் பகவான். அவன் பக்தியினால கேட்கிறான், ஏதாவது ஒண்ணு தாங்குறான். முதல் போனி நீதான், இன்னைக்கு உன் கையால ஏதாவது ஒண்ணு தந்தையாகணும், ஏதாவது ஒண்ணு தாங்குறான். ஏன்னா இன்னைக்கு நீ இல்லைன்ட்டா என் வாழ்க்கையிலே இல்லைன்னு ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. பகவானான நீ எனக்கு முதல் போனி, உன் கையால ஏதாவது ஒண்ணு தான்னு கேட்க உடனே சுவாமி என்ன பண்ணார், கையை அடிச்சு தன்னையே தந்துட்டாராம். அவர் கையில ஒரு தட்டா என்ன வச்சனம்னா, கம்பர் சொல்றார், அன்புள்ள குகனோட ஐவரானோங்கிற. அப்படி தன்னுடைய யாருக்கும் கொடுக்காத ஒரு ஸ்தானம், கூட பிறந்த தம்பிகளுக்கு சமமா அந்த குகனை பரிபாலனம் பண்ணி, நீ இன்னைக்கு இன்னையிலேருந்து எனக்கு ஒரு தம்பிடான்னு சொல்லி அந்த குகனை கட்டி பிடிச்சுக்கிறார், சத்தியம் பண்ணிக்கிறார்.
குகன் உடனே உங்களுக்கு என்ன சமர்ப்பணம் பண்றதுன்னு தெரியலையே, பகவானே வந்திருக்கார், அவருக்கு சமர்ப்பணம் ஒண்ணும் இல்லை, பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. அந்த அவனுடைய வேடுவ சம்பிரதாயத்துல இருக்கும்படி மீனையும் தேனையும் ஒரு தட்டுல கொண்டு வந்து கொடுக்குறான். அவனுக்கு அது கூட தெரியாது. யாரு போலன்னா கண்ணப்ப நாயனார் போல. கண்ணில் ரத்தம் வருது, சுவாமிக்கு என்ன நிவேதனம் பண்றதுன்னு தெரியல. அந்த பூஜாரி குருக்கள் வந்து என்ன பண்ணார், அன்னத்தை நிவேதனம் பண்ணிட்டு அவர் கிளம்பி போறார், அபிஷேகம் பண்றார், பூஜை பண்றார், யதோக்தமா எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவர்கிட்ட பக்தி இல்லை. ஆனா இந்த கண்ணப்ப நாயனார் பண்ற காலத்துல அவருக்கு பக்தி மட்டுமே இருக்கு, விதரண விதி தெரியல. மேலேந்து அத்தனையும் பார்த்தார். உடனே என்ன பண்ணார், அவர் பண்ணதெல்லாம் இவருடைய பக்தியினால பண்றார். என்ன பண்ணார், அவர் அபிஷேகம் பண்ணார். எங்கேருந்துன்னா ஒரு குடத்துல கீழேந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணார். இவர் என்ன பண்ணார், வாயினால் இவர்கிட்ட வஸ்து இல்லை, ஆனா மனசு இருக்கு. உடனே என்ன பண்றார், ஒரு வாக்குல ஜலத்தை எடுத்துன்னு வந்து அந்த சிவலிங்கத்தினுடைய தலையில துப்புறார். எச்சல் இல்லையான்னா நம்ம எச்சலா நினைக்கிறோம், பக்தி இல்லாம பண்ணாது எச்சல், பக்தியோட பண்ணதுனால பரமேஸ்வரர் ருத்ராபிஷேகம் பண்றது போல நினைச்சுக்கிறார். அவர் புஷ்பத்தை விதிவத்தா மந்திரம் சொல்லி போட்டார். இவர் காடுகள்ல இருக்கக்கூடிய அப்படியே புஷ்பத்தை பறிச்சு போடுறார். நிவேதனம் அவர் விதி பிரகாரம் பண்ணார். இருக்கிறத வச்சு இவர் நிவேதனம் பண்றார். பார்த்துட்டே இருக்கார். மனம் உருகிறது, அந்த சுவாமி கிட்ட மனம் லயிக்கிறது. லயிக்கிற காலத்திலேயே பார்த்தா பரமேஸ்வரன் ஒரு லீலை பண்றார். கண்ணுல பார்த்தா ரத்தம் பிந்துக்களா வருது, ரத்தம் சொட்டுறது. உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த பரமேஸ்வரனுடைய பாதத்தை படிச்சா ஜென்ம மரணத்தெல்லாம் போக்குறாரோ, ஒரு ஏகபில்வம் சிவார்ப்பணம்னு அவர் தலையில வச்சா மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமிங்கிறத கையில கொடுக்குறாரோ, அந்த பரமேஸ்வரனுடைய தலையில காலை வச்சு அந்த கண்ணி எங்க இருக்குன்னு தெரியல, ஒரு கண்ணுல ரத்தம் வருது. உடனே பார்த்தார், தன்னுடைய பக்தி மேலிட்டு என்னன்னா அம்பு நுனியினால கண்ணுதான பேருக்கு, நம்மளுக்கும் கண்ணு அவருக்கும் கண்ணு, இந்த கண்ணை வச்சா அந்த கண்ணு சரியாயிடும், இந்த ரத்தம் நிற்கிறது நின்னுங்கிற ஒரு அஜ்ஞானம். பக்தி மேலிட்டு இந்த கண்ணை எடுத்து அந்த சுவாமியினுடைய கண்ணில் வைக்கிறார், ரத்தம் நின்றுட்டு. அப்பாடா நின்றுதேன்னு நினைக்கிற காலத்துல பார்த்தா மற்றொரு கண்ணில் ரத்தம் வருது. உடனே சுவாமிக்கு இன்னொரு கண்ணும் ரத்தம் வருதுன்னு உடனே என்ன பண்றது, அதுக்கு அடையாளம் எப்படி கண்ணை எடுத்துட்டோம்னா கண்ணு தெரியாது, ஆனா அந்த இடத்துல அதை பதிக்கணும். உடனே என்ன பண்றாருன்னா அந்த சிவலிங்கத்தின் மேல காலை வச்சு தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த சுவாமியினுடைய மற்றொரு கண்ணில் பதிக்கிறார். உடனே சுவாமி என்ன, இது தப்பு இல்லையான்னா தப்புதான், யாரு பண்றாங்கிறத வச்சுதான் தப்பு ரையும். அந்த பக்தியினால நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னா இது தப்பு. பக்தியினால பரமேஸ்வரன் அந்த கூர்ச்சத்தை தலையில வைக்கும் போது என்ன, கும்பாபிஷேக காலத்துல கூர்ச்சத்தை மந்திரத்தை சொல்லி வைக்கும் போது என்ன சந்தோஷப்படுறாரோ அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரா அவர். ஏன்னா பக்தாளா இருக்கிறதுனால. அதுபோல இங்க சம்பிரதாயம் தெரியாது, ஆனா அந்த சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. மீனையும் தேனையும் கொண்டு வந்து வச்சான். ஆனா இது உடனே சுவாமி என்ன, அதை எடுத்துக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஆனா எடுத்துக்கலைன்னா அந்த பரம பக்தன் வருத்தப்படுவான். அதற்காக அவன் வருத்தப்படுறானேன்னு தான் எடுத்து சாப்பிடவும் முடியாது. என்ன பண்ணலான்னு பார்த்தார், அவனை திருப்தி படுத்தினதாகவும் இருக்கணும், அதே சமயத்துல அவன் மனசை வருத்தப்படவும் கூடாது. என்ன பண்ணான்னா தொட்டார் சுவாமி, அந்த மீனையும் தேனையும் தொட்டார். ஏ குஹா, நீ இப்ப எனக்கு ஆசையோட கொண்டு வந்து இந்த அமுது படைச்சிருக்க, இந்த வஸ்துக்களை படைச்சிருக்க, நான் இதை எடுத்துட்டேன். எப்படி எடுத்துட்டேன்னா நீ கொண்டு வந்து இவ்வளவு பிரியமா கொடுத்தியே, அதே நான் சாப்பிட்டது போல என்றேன்ட்ட. அவனுக்கு என்னன்னா சுவாமி இந்த வார்த்தை சொல்லாட்டி அவன் வருத்தப்பட்டிருப்பான். இந்த வார்த்தை சொன்னோடனே சாப்பிட்டதை காட்டிலும் ஒரு பிரீத்தி அவன் மனசுல கிடைச்சுதான். அந்த குகனை அப்படி ஒரு திருப்திப்படுத்தி வைக்கிறார் சுவாமி. எடுக்காது அந்த பக்தனுடைய மனசு வருத்தப்படாதபடிக்கு காரியத்தை பார்க்கிறார். அவன்கிட்ட எனக்கு நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னா, எங்க அம்மா வாக்கு வரன் வாங்கும் போதே இந்த குழந்தை தபஸ்வி வேஷத்தை போட்டுக்கணும்னு எங்க அம்மா பிரியத்தினால வாங்கி வச்சிருக்கா. அங்க அவசரத்துல நாட்டுல இருந்து கிளம்புற அவசரத்துல ஆலம்பால் என்னால தேட முடியல, இந்த ஜடை போடணும், எப்படி போடுறதுன்னு தெரியல. ஆலம்பால் எடுத்துன்னு வான்னு சொல்ல அவன் ஆட்கள் அனுப்பிச்சு ஆலம்பால் எடுத்துன்னு வந்து அந்த சுவாமிக்கு கொடுக்க ஜடையை தரிச்சுக்கிறார். மேல என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த குகன் கேட்கிறான். உடனே சுவாமி சொல்ற, அவர் இருக்கிறதோ நாடை விட்டு மரவுரி விதரிச்சு காட்டுல வந்து இருக்கார். அந்த குகனை பார்த்து கேட்கிறார், என்ன வேணும்னு கேட்டோம். மற்றும் ஒரே ஒரு காரியம் இருக்கு, என் கூட வந்திருக்கேன், அந்த குதிரை இருக்கே அது 5 நாளா பட்டியா இருக்கு. அஸ்வானாம் காததேனாகம் ஆர்த்தி நான்யேன கேனச்சித்து. இந்த குதிரை இருக்கே என்னை கொண்டு விட வந்தது, இந்த குதிரை 5 நாளா சாப்பிடவே இல்லை.
இந்த குதிரைக்கு ரொம்ப பசி, அது இந்த ஜீவன்கள் பசியில கஷ்டப்பட்டு இருக்கு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சே, ஆனால் அந்த குதிரைக்கு ஆகாரத்தை கொடு, அந்த கொள்ளும் புல்லும் கொடுப்பா, அதுதான் எனக்கு நீ பண்ணக்கூடிய பெரிய ஒத்தாசைங்கிற. வந்திருக்கிறது நாட்டை விட்டு காட்டுக்கு வந்திருக்கார், துக்க தப்தனா இருக்கார், துக்கத்துல இருக்கார். நம்மளுக்கு துக்கமே தவிர அவருக்கு துக்கம் இல்லை. அவ்வளவு ஒரு துக்கமான கட்டம். ஆனா அந்த சமயத்துல அவர் எந்த கவலைப்பட்டார்னா, இந்த பிராணியான குதிரை ஆகாரம் எடுத்துக்காம இருக்கேன்னு இந்த கவலையப்படுறார் பகவான். சர்வபூதேஷு கோஹிதா. ராமாயண ஆரம்பத்திலே சொல்றார், ராமருக்கு 16 குணங்கள்ல சொல்ற ஒரு குணம் என்னன்னா சர்வபூதேஷு கோஹிதா. எல்லா பிராணிகளிடத்திலையும் பகவான் எப்படி பிரீத்தி காட்டுவார்னா இப்படிதான் காட்டுவார். அதற்கு பிரமாணம் இது. அதற்கு மேல இந்த குதிரை தசரதனுக்கு ரொம்ப பிரீத்திகரமான, என் அப்பாவிற்கு பிரீத்திகரமான குதிரை இந்த குதிரைகள். அதனால அதற்கு கொஞ்சம் ஆகாரத்தை கொடுப்பா. ஏதேஹி தைத்தாராக்யா பிதுர்தேச பிதுகு தசரதஸ்யமே. இந்த அப்பாவுக்கு பிரீத்திகரமான குதிரை, அதற்கு கொஞ்சம் ஆகாரத்தை கொடுன்னு சுவாமி பிரார்த்தனை பண்ண. அங்கிருந்து கிளம்பி அந்த குகனுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணிவிட்டு சுவாமி கிளம்பி போறார். குகசக்கியம் பண்ணிட்டார். வர்ற வழிதான் பரத்வாஜ ஆசிரமம். அவரை பாட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். சித்திரக்கூடத்துல வந்து சுவாமி வசிச்சுட்டு இருக்கார். இந்த சுமந்திரன் 5 நாள் கழிச்சு ஊருக்கு திரும்பி வர சுவாமியை விட்டுட்டு ஜனங்கள்லாம் அழுதுன்னு இருக்கு. இந்த கங்கை கரையில இக்கரையில இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள்லாம் அழுதுன்னு இருக்கு, சுவாமி ஏமாத்திட்டு போயிட்டான்னு. சுமந்திரன் வர நாட்டுக்கு வந்த உடனே பார்த்தா சுமந்திரன் அஸ்வசாஸ்திரம் தெரியும். உடனே தசரதன்ட்ட வந்து சொல்றார், குதிரைகள்லாம் வருத்தப்பட்டது சுவாமியை நினைச்சு. குதிரைகள்லாம் வருத்தப்பட்டது உனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு அஸ்வசாஸ்திரம் தெரியும். இந்த குதிரையினுடைய கண்ணில இருந்து ஜலம் வந்தது. குதிரைக்கு எப்படி சுகதுக்கம் பாதிக்கும்னா சுகதுக்கம் பாதிக்கும். அது நார்மலா இருந்தா பாதிக்காதான்னு தெரியாது. சர்வேஸ்வரனான பகவான் கூட இருந்ததுனால அவன் இப்படி கிளம்பி போனாங்கிற துக்கம் அதற்கு பாதிச்சிருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்னா, எனக்கு அஸ்வசாஸ்திரம் தெரியும். இந்த குதிரையினுடைய கண்கள் இருந்து ஜலம் வந்தது, அதுவும் அந்த ஜலம் உஷ்ணமாக வந்ததுங்கிறார். அதனால அது சுவாமியை விட்டு பிரிஞ்சதுல அதுக்கும் வருத்தம் உண்டு. உடனே தசரதனை வந்து பார்க்கிறார். போன காரியம் வந்த காரியத்தெல்லாம் குசல பிரஷ்னம் விசாரிச்சுட்டு தசரதன் கேட்கிறார், ராமரை விட்டையா, ராமர் ஏதாவது என்கிட்ட சொல்ல சொன்னாராங்கிறார். என்கிட்ட என்ன செய்தி சொல்ல சொன்னார்னா, உங்களுக்கு ஒரு செய்தியும் சொல்லல, வேற யாருக்கு செய்தின்னா ராமர் பரதனுக்கு ஒரு செய்தி சொல்ல சொல்லியிருக்கார். என்ன பரதனுக்கு செய்தின்னா, பரத பாலயேத்ராஜ்யம் சிஸ்ரூஷேஷ பிதுஸ்ததா. நாட்டை நல்லபடியா ராஜ்யம் பண்ண சொல்லு, ராஜ்யத்துல பரிபாலனம் பண்ண சொல்லு அப்படின்னு பரதன் சொல்லியிருக்கார். மற்றொன்று, எங்க அப்பாவுக்கு பணிவிட பண்ண சொல்லு, சிஸ்ரூஷ பண்ண சொல்லுன்னு சொல்லி அமைச்சிருக்காரு. தசரதன் ஒவ்வொன்று அழுதானா. ஏன்னா இப்படி கெடுதல் பண்ணியிருக்கோம், அந்த பிள்ளை போற காலத்துல நம்மளுக்கு சிஸ்ரூஷைக்கு ஆளை ரெடி பண்ணிட்டு போறாரு பாத்தியா. இந்த கவலையை அங்க போய் படுறாரு ராமர். அப்பாவுக்கு சிஸ்ரூஷ பண்ண யாரும் இல்லை, தம்பியை பண்ண சொல்லுன்னு. இப்படி ஒரு புள்ள கிடைக்குமா? இனி பிறந்ததும் கிடையாது, இனி பிறக்கவும் பிறக்காது. ஒவ்வொன்று அழுதாராம். அடுத்தது தேவி என்ன சொன்னா, என்னுடைய மருமகள் என்ன சொன்னான்னு கேட்க, தேவி ஒன்னும் சொல்லலன்ட்டா. லக்ஷ்மணன் ஏதாவது சொன்னானா? உடனே சுமந்திர சொல்றாரு, அது அவசியம் சொல்லணுமான்னு சொல்லியிருக்காரு, அதை உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேங்கிற. இல்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல சொல்லுன்னா, இல்ல சொன்னா வருத்தப்படுவே இல்லை, பரவாயில்ல சொல்லுங்கிற. சுமந்திரன் கிளம்பும் போது கேட்கிறார் லக்ஷ்மண சுவாமி பார்த்து கேட்கிறார், அப்பாவுக்கு ஏதாவது செய்தி உண்டா உங்க இடத்த இருக்கான்னு கேட்கிறார். உடனே லக்ஷ்மண சுவாமி சொல்றாரு, எந்த அப்பான்னு கேட்கிறார். அப்பா தசரதன் பான்னா. தசரதன் எனக்கு அப்பாவே கிடையாதுன்ட்டார். அந்த கிழவனை பத்தி இனிமே பேசாத, எனக்கு அப்பாங்கிற ஒருத்தரே கிடையாது. எனக்கு அப்பா யாருன்னா, அப்பா ஸ்தானத்துல யார் இருக்கான்னா, ராதா பித்ரா பந்துஷ்ட பிதாச்ச மம ராகவா. எனக்கு அப்பா அம்மா அண்ணா எல்லாமே என்னுடைய ராமன் மட்டும்தான். அதனால அந்த கிழவரை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத, எனக்கு யாருமே கிடையாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்கிற. தசரதன் வருத்தப்படுறார். அதற்கப்புறம் தசரதன் அந்த கௌசல்யனுடைய அந்தப்புரத்துல தங்கில் இருக்கிற காலத்துல ஸ்ரத்தையாக இந்த கௌசல்ய சிஸ்ரூஷ பண்றா.
சுவாமி நினைச்சு நினைச்சு அழறா, தப்பு பண்ணிட்டோமே. தசரதன் நினைச்சு நினைச்சு அழறார், இப்படி தப்பு பண்ணிவிட்டோமே தப்பு பண்ணிவிட்டோமேன்னு. கௌசல்யா தேவி சமாதானப்படுத்துறா. ஏன் இப்படி நம்மளுக்கு ஒரு கஷ்டகாலம் வந்ததுன்னு கௌசல்யா கேட்கிறா, தேவி கேட்கிறா. உடனே அந்த தசரதன் சொல்றார், முன்பு ஒரு சிறிய வயசுல, சின்ன வயசுல நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அந்த தப்பு, அந்த பாவம் இருக்கே, அதனுடைய விளைவு தான் இப்ப நான் கஷ்ட காலத்துல அனுபவிக்கிறேன். இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். என்ன அந்த கஷ்டம்னா, முன்பு ஒரு காலத்துல சிறிய வயசுல நான் காட்டுக்கு வேட்டையாட போனேன். சைன்யங்களை விட்டு பிரிஞ்சு காட்டுல மாட்டின்னு இருக்கிற காலத்துல ஒரு பர்ணசாலை, அந்த பர்ணசாலையில ராத்திரி தங்கலாமான்னு அப்படி போற காலத்துல பக்கத்துல இருக்கிற கூடிய அந்த குளத்துல இருந்து ஒரு சப்தம். என்ன சப்தம்னா, யாரோ ஒருத்தர் தண்ணி குடிக்கிறது போல. அது எப்படின்னா, யானை குடிக்கிறது போல ஒரு சப்தம் கேட்கறது. இவா குடும்பத்துக்கே உள்ள ஒரு அஸ்திரம், சப்தவேதின்னு ஒரு அஸ்திரம். அந்த சப்தவேதி அஸ்திரத்தை பிரயோகப்படுத்த யானை தான் நினைச்சுட்டு இந்த தசரதன் பிரயோகப்படுத்தி விடுறார். அது யாருன்னா, ஒரு வேதாத்தியனம் பண்ண ஒரு சின்ன பையன். அது அந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரமத்துல விட்டுவிட்டு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கார். வந்த காலத்துல இவர் ஜலத்தை குடிக்கிற, அந்த குடத்துல பானையில எடுக்கிற காலத்துல அது யானை குடிக்கிறது போல சப்தத்தினால இவருக்கு அப்படி கேட்டிருக்கு. உடனே இவர் சப்தவேடி போட அந்த அஸ்திரம் இவரை சாப்பிட்டு விடுது. ஆணு ஒரு சப்தம் கேட்கறது, என்ன நிரபராதியான என்ன அடிச்சது யாருன்னு ஒரு குரல் கேட்கறது. ஆகா, தவறு பண்ணிவிட்டோமே நினைச்சு வந்து பாக்குறார் ஒரு பையன் கணக்கா. உடனே அவனை மடியில எடுத்து போட்டு, தசரதன், யாருப்பா நீ, எங்கிருந்து வந்த? நான் தெரியாம அடிச்சுட்டேன், நான் யானைன்னு நினைச்சு அடிச்சேன், பார்த்தா நீ ஒரு மனுஷன் இங்க இருக்கியே, நீ யாரு, எங்கிருந்து வந்தேன்னு கேட்க, நான் யாத்திரையாக எங்க அப்பா அம்மாவை அழிச்சுட்டு வரேன், பக்கத்துல இருக்கக்கூடிய பர்ணசாலையில எங்க அப்பா அம்மா இருக்கா, தாகம்னு கேட்டா தீர்த்தம் எடுக்க வந்தேன், வந்த இடத்துல நீங்க இப்படி என்ன அடிச்சு விட்டேன். இது போனா போகட்டும், அவ கண்ணு தெரியாதவா, அவ ரொம்ப விருத்தாள், கண்ணு தெரியாதவா, நான் அவளுக்கு ஒரே குழந்தை, என்னை எதிர்பார்த்து தாகத்தோட அந்த விருத்த தம்பதிகள் காத்துட்டு இருப்பா. நீங்க என்ன பண்ணணும்னா, நேரா அந்த தீர்த்தத்தை எடுத்து போய் அவ கிட்ட கொடுத்துட்டு அவ தாக சாந்தி பண்ணி மனசையும் சாந்தி பண்ணணும். அவள்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லணும். நீங்க இப்படியே அடிச்சுட்டு கிளம்பி போகக்கூடாது. தர்மாத்மாவா இருந்ததுனால சரின்னு ஒத்துண்டார். இப்படி கிளம்பி அந்த ஜலத்தை எடுத்துட்டு போய் அந்த விருத்தாளா இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறார். பதசப்தம் துமே ஸ்ருத்வா முனிவாக்கியம் அபாஷத. இங்க கத்தின் இருக்கா, ஹே குழந்தை, ஏண்டா ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போனே, உன்னை ஆள காணமே, எவ்வளவு நேரமா நாங்க தாகம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், காத்துட்டு இருக்கோம், நீ வரமாட்டேங்கிறியன்னு கேட்டுட்டே வா புலம்பின்னு இருக்கா. அந்த சமயத்துல சப்தம் கேட்கறது. சப்தத்தை கேட்டோன்னு அந்த அம்மா அப்பா, வந்துட்டியாப்பா, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம், சீக்கிரம் ஜலம் கொண்டு வரக்கூடாதா, கார்த்தால இருந்து அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ண காலத்துல நான் ஏதாவது திட்டிட்டோமா, திட்டினோங்கிறத கோச்சுண்டு தனியா போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கியா, நீ வருத்தப்படக்கூடாது. அங்க தெரிஞ்சோ தெரியாமல ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்போம். கண்ணில்லாத எங்களுக்கு நீதானப்பா கண்ணு, நீ எங்களுக்கு சேவை பண்ண வேண்டாமா, கத்தி இல்லாத எங்களுக்கு நீதானப்பா கத்தி, அதனால உன்னை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா, நாங்க தெரியாம திட்டிருப்போம், நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதரா குழந்தை, உன்னுடைய சப்தம் இல்லாம எங்களால வாழ முடியுமா, உன்னுடைய உதவி இல்லாம, நீ எதையும் மனசுல வச்சுக்காதன்னு சொல்லி வா புலம்பின்ண்டே இருக்கா. அந்த சமயத்துல தசரதன் வரணும்னு யாருன்னு கேட்கிறார். உடனே அந்த தசரதன் உண்மையை ஒத்துக்கிறார். நான் தான் தசரதன், ரகுவம்சத்துல பிறந்தவன், நான் இது போல வேட்டைக்கு வந்தேன், உங்க குழந்தைய தவறுதலா அடிச்சுட்டேன், அதை மன்னிப்பு கேட்டு உங்க தாக சாந்தி பண்ணி மனசையும் சமாதானப்படுத்த சொல்லி உங்க குழந்தை சொன்னார், அதற்காக தான் வந்தேன்னு சொல்ல ஹோன்னு அழுதாலாம். ஒரே புள்ள, அவன் தான் எல்லாமா இருந்தா, அவனை நீ வதம் பண்ணிவிட்டே, எங்களை அந்த குழந்தையினுடைய சமீபத்துக்கு கூட்டிட்டு போனா, அவனுடைய சரீரத்தை நாங்க பார்க்கணும், கண்ணால் இல்ல தொட்டு பார்க்கணுங்கிறா. அதன்படி இந்த 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போய் அந்த குழந்தையின் இடத்துல விடுறார். கண்ணு தெரியல, தொட்டு பார்த்து அழறா அந்த தம்பதிகள். தசரதன் சொல்றான், நான் தெரியாம பண்ணிவிட்டேன், வேணும்ட்டு பண்ணல, தெரியாம பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு கதறார். உடனே பார்த்தா உத்தரக்ஷணம் அந்த குழந்தைக்கு ஜீவன் இருக்கு. இவ வந்து பாக்குற காலத்துல ஜீவன் போறது.
ஜீவனை விட்டார். உடனே ஒரு கந்தர்வனாக ஒரு சொரூபத்துல இந்திரனோட சேர்ந்து ஒரு விமானத்துல போறார். போற காலத்துல தேவனானதுனால அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா அப்பா உட்காந்துட்டு இருக்கா. அம்மா அவன் தேவன்கிறதுனால உடனே அந்த அம்மா அப்பாவை கூப்பிட்டு கண்ணை திறந்து பாருங்கோங்கிறார். உடனே அவளுக்கு அந்த தம்பதிகளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சுடுது. அம்மா அப்பா நான் உங்களுக்கு தெரியறேன்னா, ஏ குழந்தை நீயாடா, உனக்கு என்ன தெரியும், நீ தபசும் பண்ணல, ஜபமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஆனா நீ கிளம்பி விமானத்துல கிளம்பி போறையே, என்ன உனக்கு தபசு, இந்திரன் ஒன்ன வச்சு கூட்டிட்டு போறானா, எப்பேற்பட்ட தபசு பண்ணியிருக்கணும், ஆனா நீ ஒன்றும் பண்ணி நாங்க பார்த்தது இல்லையே, எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு ஜலம் கொடுக்கறது, ஆகாரம் பண்றது, ஆகாரம் கொடுக்கறது, கால் பிடிக்கிறது, கையை பிடிக்கிறது, இது போன்ற காரியங்களை தவிர நீ ஒண்ணு பண்ணி நான் பார்த்தது இல்லையே, ஆனா நீ இன்னைக்கு விமானத்துல போற, எதனாலன்னு எனக்கு தெரியலையேன்னா. உடனே அந்த குழந்தை கூப்பிட்டு காமிக்கிறான், தேவனான அந்த குழந்தை, அம்மா இந்த விமானத்தை சுத்தி சுத்தி பாருங்க, என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பாருங்கன்னா, மாதிருபிதிரு சிஸ்ரூஷா பலன், மாதிருபிதிரு சிஸ்ரூஷா பலன் அதுல எழுதி இருக்கு. இந்த குழந்தை சொல்றா, உங்களுக்கு சிஸ்ரூஷ பண்றதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, அது மட்டும்தான் தெரியும், அதை முழுமையா நம்பி பண்ணினேன், அதனுடைய பலன்தான் இன்னைக்கு இந்திரன் வந்து என்ன அவனுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போறார். அம்மா அம்மா அப்பாவுக்கு சிஸ்ரூஷ பண்ணோம்னா அது வீணா போகாதுங்கிறது இதுலயே தெரிஞ்சுக்கலாம். பிரத்யக்ஷ தெய்வம் மாதா பிதாக்கள், அவ கண் முன்னாடியே இந்த தேவன் கிளம்பி தேவனாக கிளம்பி போறார். உடனே அந்த குழந்தைக்கு சம்ஸ்காரத்தை பண்ணி அதே சிதையிலேயே இந்த அம்மா அப்பாவும் ஜீவனை நீங்களும் என் கூட வரப்போறேங்கிறார் அந்த தேவன். இவால அந்த சித்தையில ஜீவனை விட போற காலத்துல அந்த வயசானவர் பெசாம போலையா, அவர் மனசுல அவ்வளோ துக்கம். உடனே அந்த துக்கத்தினால ஒரு சாபத்தை கொடுக்கிறார், எனக்கு எல்லாமா இருந்த என் குழந்தைய நீ வதம் பண்ணிவிட்ட, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வதம் பண்ணிவிட்ட, நான் ரொம்ப நேரமா அதை நினைச்சு வருத்தப்பட்டு விட்டேன், குழந்தை இல்லாம, இதே போல உன்னுடைய கடைசி காலத்திலையும் நீ உன் குழந்தை இல்லாதபடிக்கு நீயும் ரொம்ப வருத்தப்படுவ, புத்திர சோகத்தினாலதான் உனக்கு ஜீவன் போகும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அந்த சித்தையில ஏறிவிட்டாராம். அதை தசரதன் சொல்றாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இன்னைக்கு தப்பு பண்ணிவிட்டேன், அவர் கொடுத்த சாபம் தான் இன்னைக்கு நம்மளை போட்டு வாட்டுறது, அந்த சாபம் தான் இப்படி என்ன புத்திர சோகத்துல தள்ளி இருக்கு. ராமன் கிளம்பி போயிட்டான், கண்ணு போயிடுத்து. இந்த பரதன் நம்மளை திரும்பி பார்க்கல, அவரும் கோயிச்சுட்டு இருக்கார். இது போல நடக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம், புத்திர சோகம் உண்டாகிறதுக்கு காரணம் நான் முன்பு பண்ண காரியம், அவருடைய சாபம். சொல்லிட்டே இருக்கார். ராத்திரி கௌசல்யா நல்ல ஸ்ரத்தையாக சிசுரூஷ பண்றா, பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாள் ராத்திரி படுத்து, அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறார், என்னமோ பண்றது, ராமனை நினைக்கிறார், மனசு ஏதோ பண்றது, ஜீவனை விட போறாருங்கிறது தெரியறது. உடனே தசரதன் சொல்றாரு, ஹாராகவ மகாபாகோ மமயா சாசன மமயா மமாயா சாசன ஹாபித்ரு பிரியம் மேநாதா யத்யஹாத்வாசிகதம் சுதஹா. அந்த தசரதன் சொல்றார், ஹே ராமா, எனக்கு எப்ப நீ கூட இருக்கணுமோ அப்ப இல்லாம காட்டு கிளம்பி போயிட்ட, அதுவும் நான் தான் காரணம். நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு இப்ப ஒரு டம்ளர் ஜலம் குடிக்கணும் போல இருக்கு, ஆனா குடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, ஒரு டம்ளர் பால் குடிக்கணும் போல இருக்கு, ஆனா குடிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, பசிக்கிறது, வாயை திறந்து கேட்டாலும் எடுக்க